Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இந்த கணக்கை விட முடியாது. இதன் தலைப்பு. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சில விஷயங்களை கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த கணக்கீடுகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். ஓரளவுக்கு அனைத்தும் அறிந்தவர் உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு 70 to 80% பலன்களையாவது துல்லியமாக சொல்கிறதுக்கு இந்த கணக்கீடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கணக்குகளை புறந்தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கும் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லிகிட்டு இருந்தோம்னா வேலைக்கே அதில் இந்த கோச்சார ரீதியான பலன் சொல்கிறதெல்லாம் கேட்டோம்னா காமெடியின் உச்சக்கட்டமாக இருக்கும். ஒரே ஒரு குரு பயிற்சியும், ஒரே ஒரு சுக்கிர பயிற்சி, ஒரே ஒரு சனி பயிற்சி வச்சு ஒருத்தனை கோடீஸ்வரனாக்கி அழகு பார்த்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது லைஃப்பில். ஜாதகங்களுடைய தசாபுத்தி ஒத்துழைக்காமல் எந்த ஒரு மனிதனும் மிகப்பெரிய வெற்றியை அடையவே முடியாது. ஸோ அந்த வகையில் முதல் கணக்கு அப்படிங்கிறது லக்னாதிபதியினுடைய நிலைப்பாடு என்னன்னு கட்டாயம் பார்க்கணும். லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்காரா, உச்சம் பெற்று இருக்காரா, மூலத்திரிகோண வலுவா, திக்பல வலுவா, நட்பு வலுவா, சம வலுவா, பகை வலுவா, நீச்ச வலுவா, கிரகண வலுவா, அஸ்தமன வலுவா, இந்த எல்லா விதமான நிலைகள்லையும் முதல்ல லக்னாதிபதி ஜாதகருக்கு செயல்படுற அளவுக்கு இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல பார்த்தே ஆகணும். ஏன்னா லக்னாதிபதிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தை இயக்குவதற்கு அவருக்கு தான் ஃபுல் பவர் இருக்கும். லக்னாதிபதிக்கு அடுத்ததாக சப்போர்ட்டிங் கேரக்டரில் ராசி அதிபதி வருவார். அந்த ஜாதகருடைய வயதின் தன்மையை பொறுத்து ராசிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கணக்கும் முதல்ல பாத்திரம். இந்த அமைப்புகள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கே நாம் பலன் சொல்கிறதுக்கு நகர முடியும். முதல்ல லக்னாதிபதியின் நிலை என்ன, அவர் எவ்வளோ கெப்பாசிட்டியோட அந்த ஜாதகத்தில் இருக்கார், இந்த குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகள் 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும். லக்னாதிபதி 1ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. அடுத்து 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கணக்கீடுகள் ரொம்ப அவசியம். ஒன்று பூர்வ புண்ணியஸ்தானம், இன்னொன்று பாக்கியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கிறதா, பூர்வ புண்ணியாதிபதி நிலை என்ன, 5ஆம் இடத்துல இயற்கை சுபர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, 9ஆம் அதிபதி வலுத்திருக்கிறாரா, பாக்கியாதிபதியின் நிலை என்ன, இந்த ஜாதகர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறாரா, இந்த 2 கணக்கீடுகளையும் தள்ளிவிட முடியாது. இதையும் போட்டே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கணக்கீடு. புரிஞ்சுங்களா? முதல்ல யாரை பார்க்கணும்? லக்னாதிபதி பார்க்கணும். அடுத்தது யாரை பார்க்கணும்? லக்னாதிபதியுடைய சப்போர்ட்டிங் கேரக்டரான வயது என்ன என்பதை பொறுத்து 40 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா ராசியை கை வச்சுங்க. அதுக்கு உள்ளே இருந்தாருன்னா லக்னாதிபதி தான் மெயின் கேரக்டர். 40 வயசுக்கு மேலே போகும்போது தான் ராசியை சப்போர்ட்டுக்கு எடுக்கணும். அப்போ 40 வயசுக்கு மேலே போயிடுச்சு ஒரு ஜாதகம், அப்போ ராசி அதிபதியின் நிலை. அடுத்தது மந்திரஸ்தானங்களை குறிக்கிற பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி. இந்த 2 பேரும் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி பவரை கொடுக்குறாங்க, ஜாதகருடைய பூர்வீகம், பூர்வ புண்ணியம், குலதெய்வ அனுகிரகம் சிறப்பாக இருக்கா, ஜாதகருடைய பாக்கியம் நல்லா இருக்கா, இவர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்காரா, இந்த பிறவியில் இவருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத கணக்கிடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னதான் லக்னம் வளர்த்துருக்கு, பூர்வ புண்ணியம் வளர்த்துருக்கு, பாக்கியம் வளர்த்துருக்குனாலும் முயற்சி ஜாதகருடையது எந்த லெவலில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேந்திர ஸ்தானங்களின் வலிமையை பார்க்கும். 4, 7, 10 இந்த கேந்திர ஸ்தானங்கள். இந்த கேந்திர ஸ்தானங்களின் அதிபதிகள் எப்போ தசை நடத்த வர்றாங்க, இந்த அமைப்பு ஜாதகருக்கு எப்படிப்பட்ட சப்போர்ட்டில் இருக்குது. இப்போ 4ஆம் இடங்கிறது தாயார், தாயாதி வர்க்கங்கிற சப்போர்ட்டையும், 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை, சமுதாயம், கூட்டாளி, பங்காளி சப்போர்ட்டையும், 10ஆம் இடங்கிறது ஒருத்தனுடைய ஜீவனம், வருமானம், முன்னேற்றம்ங்கிற சப்போர்ட்டையும் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்தானங்களின் வலு அடுத்தது எப்படி தீர்மானிக்கப்படுது இந்த ஜாதகத்திற்கு அப்படிங்கிறதையும் நாம் கணக்கீடு செய்ய வேண்டியது அவசியம். இந்த கணக்குகளை கட்டாயம் புறந்தள்ளிவிட முடியாது. புரியுதுங்களா? ஸோ முதல்ல லக்னம், அதுக்கடுத்து மந்திரஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 5, 9, சப்போர்ட்டிங் கேரக்டரான ராசி, அதற்கு பிறகு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள். இந்த கேந்திர ஸ்தானங்களின் வலுவும் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு திரிகோணம் வளர்த்த அதிர்ஷ்டசாலியாக இருப்பான், கேந்திரம் பவர்ஃபுல்லாக இருந்தால் திறமைசாலியாக இருப்பான். இன்றைக்கி அதிர்ஷ்டம் உள்ளவன் எப்போ வேணாலும் திருப்பி கீழே போயிடலாம்.
ஒரு காற்றடிக்கும்போது ஒரு காகிதம் பறந்து போய் கோபுரத்துடைய உச்சியில் ஒட்டலாம். இது அதிர்ஷ்டம். அந்த காற்று அடிக்கிறது நின்ன உடனே திரும்பி அந்த பேப்பர் பழையபடிக்கும் குப்பைக்கு வந்துடும். அப்போ அதிர்ஷ்டத்தை எப்போதுமே நம்பி அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. ஆனால் கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10ஆம் இடம் வலுத்திருக்கும்போது அந்த திறமை இருக்கும் அவன்கிட்ட. என்ன இருந்தாலும் அவன்கிட்ட அந்த டேலண்ட் அவனை காப்பாற்றி கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கும் முன்னேறி. ஒரு மனிதன் தான் சார்ந்த துறைகளிலோ தன்னுடைய தனித்திறமைகளையோ வளர்த்து அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த திறமை அவனுக்கான கதவுகளை திறந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். வீடு, வாசல், சொத்து, சுகம், முன்னேற்றம் எல்லாத்தையுமே கொடுக்கும். அப்போ அந்த திறமைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களையும் நாம் கவனிக்க வேண்டியது, கணிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். இந்த கணக்கையும் உதறி தள்ளிட முடியாது. 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் சார்ந்த சூட்சுமங்கள் எப்படி இருக்குது, இது ஜாதகருக்கு எந்த காலகட்டத்தில் தசை நடத்த வருது, எந்த கிரகம் இதில் வலுவாக இருக்குது, எந்த வீடு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, ஜாதகர் தாயாதி வர்க்கத்தின் மூலம் முன்னேற போகிறாரா, வாழ்க்கை துணையின் மூலம் முன்னேற போகிறாரா, தொழில் செய்வதன் மூலமாக முன்னேற போகிறாரா, இந்த பாயிண்டெல்லாம் இதில் வரும். ஸோ இந்த கணக்கையும் நம்ம தள்ளிவிட முடியாது. இதுக்கு அடுத்தது மிக முக்கியமான மோசமான வீடுகள் சொல்லக்கூடிய 6, 8 இந்த 2 வீட்டின் நிலைப்பாடு என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். லக்னத்தை விட வலுவாக இப்போ லக்னாதிபதி நட்பு நிலையில் இருக்கார். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி சனி பகவான் ரிஷபத்தில் 4ஆவது வீட்டில் நட்பு அப்படிங்கிற நிலையில் அது சம உச்சம் அப்படிங்கிற அடிப்படையிலே கூட வச்சுக்கோங்க. இப்போ லக்னாதிபதி எப்படி இருக்கார், நட்பு நிலையில் இருக்கார். இப்போ இவருக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா பௌர்ணமி சந்திரனா உச்ச பவரில் இருக்கார். ரிஷபத்தில் இல்லை, ஆனால் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். இப்போ லக்னாதிபதியின் நிலை என்னமோ நட்பு, ஆனால் 6ஆம் அதிபதியோட நிலை என்ன, உச்சம், ஃபுல் பவரு. இப்போ இந்த ஜாதகன் வாழ்க்கை எப்படி இருக்கும், போராட்டம் தான். இதில் மாற்று கருத்துக்கே இடமே இல்லை. லக்னாதிபதியின் வலுவை விட எந்த ஒரு ஜாதகத்திற்கு 6, 8ஆம் அதிபதிகளின் வலிமை அதிகமாக இருந்தாலும் அந்த ஜாதகர் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு வாழ்நாள் முழுவதும் போராடியே தீர்க்க வேண்டும். இதில் லக்னாதிபதி நட்பு நிலையில் இருக்கார், 6ஆம் அதிபதி நட்பு நிலையில் இருக்காருன்னா அதையெல்லாம் சமம்னு எடுத்துக்கோங்க. அது ஒரு பெரிய போராட்டமான வாழ்க்கைன்னு சொல்லிட முடியாது. லக்னாதிபதி நட்பு நிலையில் இருக்கார், ஆனால் 6ஆம் அதிபதி நீச்சம் அடைஞ்சிட்டார், வலுன்னு எடுத்துக்கோங்க. இது போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை குறிக்காது. ஆனால் லக்னாதிபதி ஒரு சாதாரணமான நிலையில் இருக்கார், சரி ஆட்சின்னே வச்சுக்குவோம். லக்னாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கார், ஆனால் 6ஆம் அதிபதி உச்ச நிலையில் இருக்கார். இது போராட்டம். மார்க் எது அதிகம் வாங்குதுங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை. இதே மாதிரி 8ஆம் அதிபதியும் கணக்கீடு பண்ணணும். இதில் இருக்கிற ஒரு நுணுக்கம் என்னென்னா, ஒரு 6 லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதி நண்பராக வந்துடுவார், இன்னொரு 6 லக்னங்களுக்கு 8ஆம் அதிபதி நண்பராக வந்துடுவார் அல்லது லக்னாதிபதியாகவே வந்துடுவார். ஸோ இவர்களுக்கு யார் நண்பருங்கிறத பொறுத்து தான் மற்ற ஒருத்தரை கணக்கில் எடுத்துக்கணும். உதாரணமாக மேச லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி பகை, 8ஆம் அதிபதி நண்பர். அதாவது ஒற்றைப்படை லக்னங்களுக்கு எல்லாமே 8ஆம் அதிபதி நண்பராக இருப்பார். ஒற்றைப்படை லக்னங்கள்ங்கிறது ஆண் லக்னங்கள். மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த 6 லக்னங்களுக்கும் 8ஆம் அதிபதி நண்பராக வந்துடுவார். ஸோ அதை வலுக்கிறதுனால அவருக்கு ஒரு விதத்தில் நன்மை, ஒரு விதத்தில் தீமைன்னு 50-50 சாய்ஸில் போய்டும். இவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் 6ஆம் அதிபதி தான் கெட்டவங்களாக இருப்பாங்க. அதாவது ஒற்றைப்படை லக்னம் என்னும் சொல்லக்கூடிய ஆண் லக்னங்கள் எல்லாத்துக்குமே 6ஆம் அதிபதி தான் கெட்டவனாக வருவான். இப்போ மேசத்துக்கு புதன், மிதுனத்துக்கு செவ்வாய், சிம்மத்துக்கு சனி 6ஆம் அதிபதி, புரியுதுங்களா? துலாத்துக்கு சுக்கிரன், துலாத்துக்கு குரு, தனுசுக்கு சுக்கிரன். இப்படி 6ஆம் அதிபதி எதிரியாக வந்துடுவாங்க. இரட்டைப்படை லக்னங்கள்னு சொல்லக்கூடிய பெண் லக்னங்களுக்கு 8ஆம் அதிபதி தான் எதிரியாக வருவார். இப்போ உதாரணமாக ரிஷப லக்னத்திற்கு, கடக லக்னத்திற்கு, கன்னி லக்னத்திற்கு, விருச்சிக லக்னத்திற்கு, மகர லக்னத்திற்கு, மீன லக்னத்திற்கும் 8ஆம் வீட்டு அதிபதி ஆட்டோமேட்டிக்காக எதிரியாக வந்துடுவார். ஸோ 6 உங்களுக்கு எதிரித்தன்மையா, 8 உங்களுக்கு எதிரித்தன்மையாங்கிற இந்த கணக்கீடுகளையும் புறந்தள்ளி விட முடியாது. இந்த கணக்கையும் கவனிக்கணும். லக்னாதிபதியோட இந்த எதிரி வீட்டு கிரகம் வலுவாக இருந்தால் வாழ்க்கை எப்படி போகும், சிக்கலை சந்திக்கும், எந்த மாதிரியான நெகட்டிவ் இருக்கும், இந்த கணக்கீடுகளையும் பார்க்கணும். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எத்தனை கணக்கு போட வேண்டியது இருக்கு பாருங்க. லக்னாதிபதி, துணையாக ராசி, அடுத்து மந்திரஸ்தானங்களுக்கு அதிபதிகளான 5, 9ஆம் அதிபதிகள், அதற்கு பிறகு முயற்சிகள் ஸ்தானங்களுக்கு அதிபதிகளான கேந்திராதிபதிகள்,
4, 7, 10ஆம் வீட்டின் கேந்திராதிபதிகள். இதற்கு பிறகு நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய 6, 8ஆம் வீட்டின் அதிபதிகள். இவங்க எல்லார் கணக்குகளையும் புறந்தள்ளாமல் கணக்கிட்டால் மட்டுமே ஒரு ஜாதகத்தின் உண்மைத்தன்மை என்ன, த குவாலிட்டி ஆஃப் ஹாரோஸ்கோப், இந்த ஜாதகம் எந்த அளவுக்கான வாழ்வியல் தரத்தை பெற தகுதி கொண்டது என்பதை அறிந்து கொள்ள இயலும். இந்த கணக்கீடுகளின் அவசியம் என்னங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தில் காணொலியில் சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.